அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஒரு 4 கோடியை தேர்தல் ஆணையம் கைப்பற்றுது சார். முறையான ஆவணங்கள் இல்லாத பணம். அது யாருதுன்னு விசாரிக்கிறப்போ பிடிப்பட்டவர்கள் சொன்ன பெயர் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய பெயர். நயினார் நாகேந்திரனை சிக்க வைத்ததே அண்ணாமலை தான். கருப்பாடு அண்ணாமலை அவர் தான் நயினார் நாகேந்திரனை சிக்க வைத்து விட்டார் அப்படின்ற செய்திகள்லாம் வருது. என்ன நடந்துட்டுருக்கு, நயினார் நாகேந்திரனுடைய பின்னணி, இது குறித்தெல்லாம் பேசலாம்னு சொல்லிட்டு தான் சார். உங்களுடைய கருத்து சார்? இல்லை, நயினார் நாகேந்திரன் ஒரு அடிப்படையில் அவருடைய குடும்பம் ஒரு சாராய வியாபாரம், இதுதான் அவர்களுடைய பூர்வீக தொழில். நயினார் ஒயின்ஸ் இதுதான் அவங்க தொழில். இவங்க அப்பா வீர பெருமாள். இவர் சாராயம் தடை செய்யப்பட்ட காலங்களில் இவங்க சொந்த ஊர் பனகுடி. அப்போது பனகுடி பக்கத்தில் தண்டையார் குளம், இதுதான் அவருடைய கிராமம். இது எங்கேன்னா நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்டை ஒட்டி இருக்குது. அதனால் சாராயம் தடை செய்யப்பட்ட காலங்களில் போலீஸுக்கு மாமூல் கொடுத்து அந்த மாவட்டம் முழுக்க சாராய வியாபாரத்தை மொத்தமாக செய்த ஒரு தொழிலதிபர். இது ஒரு தொழில் தானே. ஏன்னா இன்றைக்கி விஜய் மல்லைய சாராயம் விற்று அதுக்கு பேர் சாராயம்னு சொல்கிறதில்ல, அவர் தொழிலதிபர். உடையார் சாராயம் விற்று அவர் தொழிலதிபர். அப்போ இவர்களையும் நம்ம தொழிலதிபர் தானே சொல்லணும். இதுதான் தொழில். அப்போ இதில் அந்த காலத்திலேயே பல லட்ச ரூபா பணம் வருது. இதை அல்லாமல் சந்தை குத்தகைதாரர்கள், சந்தை வள்ளியூர் சந்தை, பனகுடி சந்தை, அதில் என்ன சார் குத்தகை எடுப்பாங்கன்னா சந்தையில் கடை போடுறாங்கல்ல, அவங்களுக்கு இவங்க இப்போ பணம் கொடுக்கணும். சந்தையை மொத்தமாக வாடகை எடுத்து கடை போடுவர்களிடம் வரி வசூல். இந்த சந்தை யாருக்கு, இவங்க மொத்தமாக யாருக்கு பணம் கொடுக்கணும்னா அந்த ஏரியா கார்பரேஷனுக்கு, நகராட்சிக்கு பணம் கொடுக்கணும். நகராட்சி தான் சந்தை திடல் சொந்தமானதாக இருக்கும். இப்போ அவங்ககிட்ட ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வருஷம் குத்தகைக்கு எடுத்துகிட்டு வாரம் இவங்க சந்தை கடை போடுறவங்ககிட்ட 5 ரூபா 10 ரூபான்னு வசூல் பண்ணிக்குவாங்க இந்த குத்தகைதாரர். இப்போ இதுதான் ஒரு பூர்வீக தொழில். அப்போது நயினார் நாகேந்திரன் படிக்கிறாரு. படிக்கும்போது இவருக்கு இயற்கையாகவே 6 விரல் நயினார் நாகேந்திரன். அப்போது ஜாதகம் பார்க்கும்போது இவர் அரசியலில் மிகப்பெரிய ஆளுமையாக வருவார். ராஜாஜியாக வருவதற்கு முழு தகுதியும் இவருக்கு இருக்கு. இந்த அவங்க அப்பாவுக்கு ஜாதகம் பார்த்தோன்னையும் இந்த நம்பிக்கை வந்த பிறகு அவர் நேராக கருப்சாமி பாண்டியன்கிட்ட கொண்டு போய் ஜாயின் பண்ணி. கருப்சாமி பாண்டியன்னா திமுகவில் திருநெல்வேலியை கட்டி ஆண்டவர்னு இருக்கார். திருநெல்வேலியை கட்டி ஆண்டவர். அதன் பிறகு அதிமுகவில் முழுக்க அதிமுக கட்சி இருந்த காலத்தில் அதிமுகவை கட்டி ஆண்டவர். காணானா திருநெல்வேலி தான் காணா. அனைத்து கட்சிக்குமான காணா அவர் கருப்சாமி பாண்டியனுடைய உதவியாளராக இருக்கார். இப்படி இருக்கிற பொழுது சசிகலா, நடராஜன், திவாகரன், சுதாகரன் எல்லாம் சவுத்து கோயிலுக்கு வருவாங்கள்ல. கோயிலுக்கு வந்தாலும் சரி, குற்றாலத்தில் குளிக்க போனாலும் சரி, கூட யார் கருப்சாமி பாண்டி அனுப்புவார்? நயினார் நாகேந்திரன் அனுப்புவார். ஏன்னா காரு செலவு பண்ணக்கூடிய சாராய வியாபாரம், பணம் நிறைய புழங்கக்கூடிய நபர். இவரே சாராய கடை எடுத்து சாராய கடையில் உட்காந்து சாராய ஊற்றி குடிச்சாட்கள்லாம் இருக்காங்க. இப்போ இது சசிகலா குடும்பத்தோடு மிக நெருக்கமாக அவரை கொண்டு போகுது. ரெண்டாவது, நீங்கள் கார் பிஎம்டபிள்யூ, உடனே பிஎம்டபிள்யூ, பென்ஸு. ஏன்னா சாரா வியாபாரத்தில் தான் பணம் கொட்டும் எப்போவுமே. இந்த சாரா வியாபாரத்துக்கான உதவி யார்? கருப்சாமி பாண்டியன். இப்படி ஓடிட்டு இருக்கிற பொழுது ஒரு ஸ்டேஜில் கருப்சாமி பாண்டியனுக்கும் சசிகலாவுக்கும் முரண்பாடு வருது. முரண்பாடு வந்த பிறகு அடுத்து இன்னொரு கருப்சாமி பாண்டியனை உருவாக்கணும். யார் அந்த கருப்சாமி பாண்டியன்? நம்ம நயினார் நாகேந்திரன். சசிகலாவுடைய குட் புக்கில் வந்த பிறகு 2001 இவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கப்பட்டு மந்திரி ஆக்கப்படுகிறார். மந்திரி என்ன முதல்ல எடுத்தோன்னே என்ன மந்திரி?
டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். டிரான்ஸ்போர்ட்டு மினிஸ்டர் ஜெயலலிதா அமைச்சரவையில். இவரை பொறுத்தவரை இவர் தன்னை தொழிலதிபராக காட்டிக்கொள்வதைத்தான் விரும்புவார். அரசியல்வாதியை அமைச்சராக காட்டிக்கொள்வதை விரும்புறதில்லை. ஏன்னா பணம் பணம் பணம். உதாரணத்துக்கு இவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஆன பிறகு நீங்கள் வண்ணாரப்பேட்டையில், திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய கார்ப்பரேஷனுக்கு சொந்தமான இடம் 1 ஏக்கர் அப்படியே 99 வருஷம் குத்தகை போட்டு இவரே எடுக்கிறார். டான்ஸி கேஸில் ஜெயலலிதா உள்ளே போன மாதிரி எடுக்கிறாரு. எடுத்து இன்றைக்கி அங்கே வந்து ஒரு பெரிய பிரம்மாண்ட கல்யாண மண்டபம். அது யாருடைய இடம்? போக்குவரத்து கழகத்துக்கு சொந்தமான இடம், ப்ளஸ்ஸு மக்களுக்கு சொந்தமான இடம். மந்திரியான பிறகு என்ன பண்ணுறாரு? கல்யாண மண்டபம் கட்டிட்டார். மக்கள் அவரை தான் விரும்புகிறான். மக்கள் சுத்த எவன் கல்யாண மண்டபம் கட்டுறானோ, ஹோட்டல் கட்டுறானோ, அவர்களைத்தான் இந்த மக்கள் விரும்புகிறான். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, மீடியா குற்றவாளிகள். மீடியா அதை 8 பக்கம் செய்தியாக ஆக்கியிருந்தான்னா அவனுக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டான். எங்கே தப்பு நடக்குது தெரியுதா? அதே போல் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டை ஒட்டி ஹோட்டல் நைனார்னு ஒரு பிரம்மாண்ட ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டல் நானே தங்கியிருக்கேன். அது அரசு நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கு. நீண்ட கால போராட்டம். அந்த ஹோட்டல் கட்டியே முடிக்கல. அமைச்சரான பிறகு ஹோட்டல் கட்டி திறப்பு விழா செய்யப்பட்டிருக்கு. அப்போது அதிமுக அமைச்சரவையில் யார் கார் வாங்கினாலும், எம்எல்ஏக்கள் யார் கார் வாங்கினாலும் அம்மாட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. ஜெயலலிதா அம்மாட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அப்போ ஒரு காரை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. என்ன காரணம் அந்த அம்மா கேட்குது? பிஎம்டபிள்யூவில் லேட்டஸ்ட்டு கார் சாவியை கொடுக்குற அந்த அம்மா வாங்கி, சசி இந்த மாடல் கார் நம்மகிட்ட இருக்கு. அம்மா இல்லைம்மா, அதுதான் வாங்கலாமா, அந்த கார் கிடைக்கலம்மா. ஓ கிடைக்கலையா? அப்போ இவருக்கு கிடைச்சிருக்கு. சரி இந்த காரை வச்சுக்க கொடுத்துருச்சு. கொடுத்த பிறகு பார்த்தாரு, அம்மாவே இன்னும் அந்த கார் வாங்கலை. நம்ம வாங்கிட்டோம். கண்டிப்பாக நம்ம இப்போ காரோட தான் போகணும். மந்திரியாக இருக்க முடியாது. அடுத்த வாரமே புதுசாக ஒரு கார் ஒன்று வாங்கி, இன்னொரு கார் வாங்கி, அம்மா இந்தாங்கம்மா நீங்கள் கார்லின்னு சொன்னீங்க, நான் பழைய காராக போச்சு அது, அதனால் அதை கொடுக்கல. புது காருமா? யாருக்கு? ஜெயலலிதாவுக்கே கார் கொடுக்குற தொழிலதிபர் நயினார் நாகேந்திரன். இவர் சசிகலா குட்புக்கில் நெருக்கமாக இருக்கார். அதன் பிறகு இந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்த பொழுது தொழிலாளர் பிரச்சனையெல்லாம் கையாள தெரியல. நிறைய சிக்கல் பிரச்சனை. அதோடு அந்த அம்மா என்ன பண்ணுது? தூக்கி ஈபியில் போடுது. ரொம்ப பவர்ஃபுல்லான டிபார்ட்மெண்ட்டு ஈபி. அதையும் சமாளிக்க முடியல. அப்போ வந்து இண்டஸ்ட்ரியில் போடுது. 5 வருஷத்தில் 3 இலாக்கா மாறுறாரு. அப்போ கூட அவர் அமைச்சரவையிலேருந்து எடுக்கலை. செந்தில் பாலாஜியே எடுக்க முடியல, அப்புறம் அவர் எப்படி எடுப்பாங்க? அதுதான் திராவிட இயக்கம். குறைந்தபட்சம் சாராயம் விற்க தெரியணும், அரசு நிலத்தை ஆட்டை போட தெரியணும், ஜெயலலிதாவுக்கு கார் வாங்கி கொடுக்க தெரியணும், குற்றால கெஸ்ட் ஹவுஸில் குளிப்பாட்ட தெரியணும், கோயிலில் பூரா முதல் மரியாதை பண்ண தெரியணும். இதுதான் திராவிட இயக்கத்துக்கான தகுதிகளை. இதை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஊடகங்கள் பூரா காவி கடல் இருக்குது. அப்போ மக்களுக்கு போய் சேர்றதில்ல. மக்கள் திருப்பி அவர்களுக்கு வாக்களிக்கிறான். இதுதான் இந்த ஜனநாயகத்தினுடைய பலவீனம். அதிமுகலேருந்து எப்படி சார் வெளியே வர்றாரு? அதிமுக எப்படி வெளியே வர்றாருன்னா, நீங்கள் குற்றாலத்தில் இவருக்கு 5 ஏக்கராவில் ஒரு பிரம்மாண்டமான பண்ணை இருக்குது. நீங்கள் இவர் இடத்துக்குள்ளேயே குற்றாலம் அருவி கொட்டுது. அருவியோட சேர்த்து வாங்கிட்டாரு. அப்போ இதை டிடிவி தினகரன் கேட்குறாரு, ஏப்பா இது நல்லா இருக்குது எனக்கு. அவர் உடனே வாஸ்து கூட சேர்த்திக்குவார். இந்த வாஸ்துப்படி இந்த இடம் எனக்கு இருந்தால் நான் முதலமைச்சர் ஆயிடுவேன். தலைவர்கள் பூராமல் இப்படி தான். தொண்டை நல்ல கார் வச்சுருந்தா, நீங்கள் ரவிராஜன்னு பாமக மாவட்ட செயலாளர் ஒரு அருமையான பென்ஸ் கார் வாங்கி கொண்டு ஐயாட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. ஐயா என்ன பண்ணார்? தோட்டத்துக்காரன் கூப்பிட்டு இந்த கார் எடுத்து உள்ளே நிறுத்துறான்ட்டார். யார்? மருத்துவர் ஐயா. ரவிராஜ் கட்சியை விட்டே போயிட்டார். ராமதாஸ் ஐயா அவர் சமூக நீதிலாம் பேசுகிறாரு. அவர் கூட ஜோசியத்தெலாம் நம்புவாரா சார்? நம்ம டீப்பாக போக காரோட முடிச்சுக்கோ. நானும் கொஞ்சம் காலம் ஐயாட்ட பணியாற்றுறேன். அந்த குற்றால கெஸ்ட் கேட்குறாரு, தரமாட்டேங்கிறாரு. இது ஒரு பிணக்கு.
இதுக்கு நடுவில் இவரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவார்னா, சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு போகிறாரு. போனால் கட்சிக்காரன் பூரா நிற்பான். எங்கள் திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனில் அமைச்சரை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ளிகேஷனோடு நிற்பான். ஐயா என் கண்டக்டர் எனக்கு வேணும், என் பையனுக்கு டிரைவர் வேலை வேணும், அங்கே ஒரு வேலை மெக்கானிக் வேலை வேணும். இப்படி நின்னா பெரிய தலைவலியாக இருக்கேன்னு என்ன பண்ணுவார், அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிடுவார். தாளையூத்துலேயே இறங்கி கார் வரும், வீட்டுக்கு போயிடுவார். வீட்டில் போய் வியாபாரம் சம்மந்தமாக அரசு நிலத்தை பூரா ஆட்டையை போடுறது சம்மந்தமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம்தான் 4 மணிக்கு கட்சி ஆஃபீஸுக்கு போவார். அது வரைக்கும் அமைச்சர் வரலன்னு நேராக என்ன பண்ணுவாங்க, கட்சி ஆஃபீஸுக்கு போவான். போன பிறகு ஃபார்மாலிட்டி ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் மனுவை வாங்கிட்டு அப்புறம் திருப்பி அவர் வேலையை பார்க்க போயிடுவார். இப்படி எந்த கட்சிக்காரனுக்கும் எந்த வேலையும் செஞ்சு கொடுக்கல. இதை பூரா ஜெயலலிதாட்ட போய் அழுகிறாங்க. அம்மா வண்ணாரப்பேட்டையில் அந்த இடத்த மடக்கி கல்யாண மண்டபம் கட்டிட்டார், ஹோட்டல் கட்டிட்டார். அதே போல் அவர் அமைச்சராக இருக்கும் பொழுது பஸ் ஸ்டாண்டை ஒட்டி இருக்கிற எல்லா ஹோட்டல்களுமே இவர் ஒரு மறைமுக பார்ட்னர். இன்றைக்கி வசந்த பவன், ஆரிய பவன், நிறைய பஸ் ஸ்டாண்ட் ஹோட்டல் இருக்குமில்ல, இது பூராமல் இவர் அபிராமி குரூப்ஸ் ஆஃப் ஹோட்டல்ஸ் இவர் உரிமையாளர். இந்த ஹோட்டல் தொழில் பூரா யார் பண்ணுவான்னா ரெட்டியார்கள் தான் பண்ணுவாங்க. இவர் ரெட்டியாரோடு ரொம்ப நெருக்கம். சொந்த கட்சிக்காரனையோ சொந்த சாதிக்காரனையோ சேட்டவே மாட்டார். இவர் தேவர் சமூகம், முக்குளத்தோர் சமூகம். ஆனால் இப்போ வியாபார பார்ட்னர் பூரா யார், ரெட்டியார் சமூகம். அவன் தான் ஹோட்டல் நடத்துவாங்க. எந்த பதவி வந்தாலும் சரி தன்னை தொழிலதிபராக காட்டிக்கொண்டு அதில் என்ன லாபம் வரும், என்ன பழைய சாராயாவாரியாகவே இருக்கார். இதுதான் இவருடைய தகுதி. இவரை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் 2011 2006-11 திமுக ஆட்சி. திமுக ஆட்சியில் இவர் சைன் பண்ண முடியல. 2011 வருது, எம்எல்ஏவும் ஜெயிக்கிறார். ஜெயிச்சு மந்திரி லிஸ்ட்டில் பட்டியல் வரும்னு பார்க்குறாரு. சசிகலா எழுதி கொடுக்குது, ஜெயலலிதா அதை அடிக்குது. ஏன் கட்சிக்காரன் போகிற அம்மா அவரை மந்திரி ஆக்குனா நாங்கள்லாம் கட்சி விட்டே போயிடுறோம்மா. அவர் தனக்கு வேண்டிய அத்தனை வசதி வாய்ப்புகளும் செய்துக்குவாரே தவிர கட்சிக்காரனுக்கு ஒரு சின்ன உதவி கூட செய்ய மாட்டாருமா. நீங்கள் பாருங்கள், வண்ணாரப்பேட்டை இடத்தையே மடக்கி வச்சுருக்காரு. அந்த அம்மாட்ட போய் சொல்கிறாங்க. இது மிகப்பெரிய எதிர்ப்பை உருவாக்குது. அந்த அம்மா சசி எழுதி கொடுத்த லிஸ்ட்டை அடிச்சிருது. சசி கேட்குது, அம்மா என்ன வயசெல்லாம் இருக்கே, பின்னாடி பார்த்துக்கலாம், வயசு இருக்கே, இப்போ வேண்டாம். ஆக 5 ஆண்டு காலம் 2011-16 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தன்னுடைய வியாபாரம் சம்பந்தமாக அத்தனை தொழிற்சாலைகளையும் தொழிலையும் கவனித்துக் கொள்கிறார். இதுக்கே சட்டமன்ற உறுப்பினர் பதவி இவருக்கு தேவைப்படுகிறது. இதுதான். இது முடிஞ்ச உடனேயும் ஜெயலலிதா அவருடைய மரணம். ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு அரசியலில் பெருசாக நிற்க முடியாத காரணம் கேட்டிங்கன்னா தினகரை இவரை வேண்டாங்கிறார். ஏன், குற்றாலம் கண்ணு முன்னாடி வந்து அதுதான் குற்றால அருவியில் குளித்தது போல் இவ்வளோ நாள் குளிச்சுட்டு இப்போ குளிக்க விட மாட்டேங்கிறாரு. தினகரனை அங்கே கொண்டு போய் குற்றால அருவிலையும் குளிக்க வைக்கிறாரு, எல்லாத்துலேயுமே குளிப்பாட்டுறாரு. சப்ளை சர்வீஸ் எல்லாத்துலேயும் குளிப்பாட்டுறாரு. திடீர்னு நீங்கள் கேட்டை பூட்டிடுறாரு. கேட்டை பூட்டிய பிறகு விடுவாரா தினகரன்? நீங்கள் தினகரன் தான் ஓபிஎஸ்ஐ முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கிறார். முதலமைச்சர் கேண்டாட்டாக சசிகிட்ட சொல்லி சசி ஜெயலலிதா சொல்லுது. இந்த ரேஸில் நயினார் இருந்திருப்பார். குற்றாலம் பங்களாவை கொடுத்துருந்தா அவர் கண்டிப்பாக சவுத்தில் ஒரு முக்கோணத்தோர் முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்பு இருந்தது. இவரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இப்போ கூட அவருடைய மகன் மெட்ராஸ் ரியல் எஸ்டேட்டு 50 கோடி 100 கோடின்னு ஏதோ சர்ச்சையெல்லாம் வந்து வழக்கெல்லாம் இருக்குது. இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் எங்கே இருந்தாலும் தன்னை தொழிலதிபராக வியாபாரியாக எங்கெங்கே வசூல் பண்ணலாம், எங்கெங்கே நிலம் வாங்கலாம். இப்போது இந்த பணத்துக்கு பின்னணியில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா
அதிமுகவிலிருந்து ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு இப்போ நீங்கள் கேட்ட பிஜேபியில் இணைகிறார். என்ன எப்படி இணைகிறாருன்னா, மாநில தலைவர் பதவி கொடுங்க எனக்கு, நான் பிஜேபியை வளர்த்திடுறேன். இந்த டிமாண்டு தான் அவர்கிட்ட. அப்போ பிஜேபி தலைமையும் சரி, சவுத்தில் ஒரு முக்குளத்தூர் வேணும். இதுக்காக பிஜேபி அவரை இணைத்து கொடுக்கிறது. இணைத்து கொண்ட பிறகு தமிழிசை மூலம் தெலுங்கானாவில் குவாரி அதிபராக மாறுறார். எங்கே இருக்கிறது? நீங்கள் இப்போ பிஜேபிக்கு வந்த பிறகு தன்னுடைய தொழில் சாம்ராஜ்யத்தை இழக்க விரும்பவில்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓங்கோல் மாவட்டத்தில் சிமகுருத்தி ஒரு கிராமத்தில் முழுக்க கிரானைட்டு எக்ஸ்போர்ட் குவாலிட்டி நம்பர் 1 ஃபஸ்ட்டு குவாலிட்டி பூரா இவருடைய குவாரியிலேருந்து தான் போகுது. அதே போல் கரீம்நகரில் மிகப்பெரிய குவாரி இவருக்கு தான். நீங்கள் 20 கோடி ரூபாய் மாநில அரசு போட்ட வரியை கட்டலை. மாநில அரசு போட்ட வரி கட்டலை. ஏன்னா இவருக்கு தான் தமிழிசை ஆளுநர் சப்போர்ட்டில் குவாரி ஆரம்பிச்சிருக்கார். இவர் இருக்கிறத திருநெல்வேலி, வியாபாரங்க தெலுங்கானாவில். இது அப்போது அதே போல் இப்போ இந்த பணம் மாட்டுப்பட்ட இடம் ப்ளூ டைமண்ட் ஹோட்டல். அதே போல் அபிராமி ஹோட்டல் போர்டிங் லாட்ஜிங், அதே போல் வசந்த பவன், ஆரிய பவன், எல்லா ஹோட்டல் முழுக்க இவருடைய கட்டுப்பாடு இன்றைக்கு வரைக்கும். இப்போ இவர் பிஜேபி தலைவருக்கான டிமாண்டில் தான் உள்ளே வர்றாரு. வந்து அதுக்கான முயற்சியில் இருக்கும்போது அண்ணாமலை உள்ளே வந்துடுறார். இப்போ அண்ணாமலைக்கு இவருக்கு பனி போர். இப்போ அண்ணாமலை பிடிச்சி கொடுத்துட்டா, அண்ணாமலை தான் பிடிச்சி கொடுத்தான்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை பிடிச்சி கொடுக்கல. இது திமுகவினுடைய பி டீம், திமுகவினுடைய ஸ்லீப்பர் செல் நயினார் எப்படியாவது பொறி வச்சு, இந்த பொறி தான் நயினாருடைய ஆளை நீங்கள் இப்போ பர்ச்சேஸ் பண்ணி இவர் மூலம்தான் இந்த பணம் நெல்லை எக்ஸ்பிரஸில் S7ல் 3 பேர் புட்டியோடு உட்கார்ந்துருக்கான். இவ்வளவு புள்ளி விவரங்களை சொன்ன பிறகு தான் திமுகனுடைய புலனாய்வு ரயிலை நிறுத்தி கரெக்டாக ஆளை தூக்குறாங்க. இப்போ இன்னொரு வாதமும் இதில் தோணுதுல சார், என்னென்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ இந்த தேர்தலில் அவர்களுக்கு தான் மாநில தலைவர் பதவி அப்படின்னு பிஜேபி சொன்னதாகவும், இந்த ரேஸில் நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு அண்ணாமலை நினச்சி, ஏன்னா நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருக்கார் சார், அவர் ஜெயிக்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது, அவர் ஜெயிச்சிட்டாருன்னா மாநில தலைவர் பதவி அவருக்கு போயிடுன்றதுனால அண்ணாமலை சிக்க வைத்து விட்டார் அப்படின்ற செய்தி சொல்கிறாங்க. இன்னொரு செய்தி, பாஜகவில் இருக்கிற சாதிய மனப்பான்மை, கவுண்டர் சாதிகளுக்கு அங்கே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, முக்குளத்தோரை அண்ணாமலை ஒதுக்கி வைக்கிறார், நயினார் நாகேந்திரனை ஒதுக்கி வைக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டு ஏற்கனவே அங்கே இருக்குது சார். நீங்கள் சொல்கிறது அதுலேருந்து இது இப்போ இந்த கருத்து உண்மையாக இருக்கலாம்ல? இல்லை, ஸ்டேட் போலீஸு, ஸ்டேட் விஜிலன்ஸு, ஸ்டேட் பறக்கும் படை, இது பூராமல் நீங்கள் திமுகவை விட நீங்கள் அண்ணாமலை இதில் வலுவாக இல்லை. நீங்கள் அண்ணாமலை இருக்கலாம், அண்ணாமலையும் இல்லையும் ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாடு தான், ஒன்றிய அரசு கட்டுப்பாடு தான். ஆனாலுமே நீங்கள் மாநில அரசு அதிகாரிகள் அங்கே வேலை செய்கிறாங்க, தகவல் ஈஸியாக பாஸ் பண்ணலாம். நீங்கள் யார் மாட்டி விட்டாங்கன்றது ரெண்டாவது வச்சுப்போம் சார். 4 கோடி அவருக்கு தேர்தல் சமயத்தில் 4 கோடி கைமாற்றுவதற்கான தேவை என்ன இருக்குதுன்னு ஒரு கேள்வி என்பதில். ஆமாம், அதாவது பிஜேபி தலைமையே 15 கோடி ரூபா கொடுக்குது. நீங்கள் இதே ரயிலில் அண்ணாமலைக்கு பணம் போயிருக்கு, இதே ரயிலில் அவர் வேற போட்டியில் வச்சு வேற போட்டி அவர் இது நெல்லைக்கு போயிடுச்சு, அது கோவைக்கு போயிடுச்சு. பிஜேபியை பொறுத்தவரை எல்லா வேட்பாளர்களுமே நீங்கள் பண அடிப்படையில் தான் நீங்கள் தேர்தலில் நிற்கிறாங்க. இது நயினார் நாகேந்திரனுக்கு கூடுதல் தகுதி. நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் பணம் அவருக்கு ஒரு பொருட்டல்ல. ஏன்னா அவர் உண்மையாகவே அப்போ ஆரம்ப கட்டத்திலேருந்து ஒரு பெரிய பண்ணையார். அவரை பண்ணையார் தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா நிறைய நிலபலம், சொத்து சுகம் எல்லாம் சாராய வியாபாரத்தில் சம்பாதிச்சது, அதன் பிறகு டிரான்ஸ்போர்ட்டில் சம்பாதிச்சது, இண்டஸ்ட்ரியில் சம்பாதிச்சது, இபியில் சம்பாதிச்சது, இது எல்லாமே சொத்துக்களாக இருக்குது. அதனால் பல ஆயிரம் கோடி சொத்துக்கள் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானது. 4 கோடியெல்லாம் சாதாரண விஷயம். குவாரி வரியே தெலுங்கானா கவர்மெண்ட்டுக்கு 20 கோடி கட்டணும்னா
அப்போ எத்தனை கோடிக்கு அவர் வியாபாரம் பண்ணியிருப்பார்? ஏறக்குறைய ஒரு 500 கோடிக்காவது வியாபாரம் பண்ணியிருப்பார். இவர் எம்எல்ஏ, இப்போ எம்பி சீட்டு. ஆனால் எங்கே வியாபாரம் பண்ணுறாரு? தெலுங்கானாவில் குவாரி தொழிலில் பண்ணுறாரு. இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே தலைவர் ஆன பிறகு 2 பிஜேபி ஆகிப்போச்சு. மாவட்ட பிஜேபி 2 பிஜேபியாக போச்சு. அப்போது பிஜேபி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கேசவ விநாயகம் பிள்ளை அவர் கூப்பிடுறாரு, தம்பி நீ உண்மையாக மாநில தலைவர் ஆகணும்னா கோஷ்டி அரசியல் பண்ணாத. யார் அட்வைஸ் பண்ணுறா? கேசவ விநாயகம். நீ ஒரு பெரிய நீ திருநெல்வேலிக்கு மட்டும் மாவட்ட தலைவர் அல்ல, நீ மாநில தலைவர் ஆகணும்னா நீ எல்லாத்தையும் அரவணைச்சு போ. இந்த ஆலோசனை சொல்லி நீங்கள் ஒரே நாள் பிஜேபிக்கு வந்த பிறகு அவரை முழு அரசியல்வாதியாக மாற்றிய பெருமை கேசவ விநாயகம் பிள்ளைக்கு தான். கேசவ விநாயகம் தான் உன்னை நான் மாநில தலைவராக பார்க்கணுன்னு விரும்புகிறேன். அப்போ நீ என்ன பண்ணணும்? பாப்பா திருநெல்வேலி பிஜேபி 2 ஆக்குனது போல் தமிழ்நாடு பிஜேபி 2 ஆக்கிறாத. கோஷ்டி அரசியலே வேண்டாம். நீ மொத்தத்தில் ராமர் கோஷ்டி, மோடி கோஷ்டி இல்லை ராமர் கோஷ்டி தான். இதுதான் இங்கே கோஷ்டி அரசியலாக இருக்கணும். அதனால் நீ கோஷ்டி அரசியல் செய்வதை இதோடு நிறுத்திக்கொள். இவரை முழு நேர அரசியல்வாதியாக மாநில தலைவராக ஆக்கியது அவர் தான். இப்போ இந்த தேர்தலில் 3 பேர், ஓபிஎஸ்ஸு, அண்ணாமலை, நயினார் 3 பேரும் எப்படியாவது ஜெயிச்சு நாங்கள் டெல்லிக்கு போயிடுவோம், மத்திய அமைச்சர் ஆயிடுவோம். ஜெயிச்சா ஒன்றிய அமைச்சர் தான். இப்போ ஓபிஎஸ் என்னங்கிறாரு, நான் ஜெயிச்சு டெல்லிக்கு போயிட்டேன்னா அதிமுகவை கைப்பற்றி விடும். இன்னொருத்தர் விட்டுட்டோம், டிடிவி தினகரன். தேனியில் அவர் என்ன சொல்கிறாரு, மக்களே எனக்கு ஓட்டு போடுங்க, ஜெயிச்சு நான் டெல்லிக்கு போனால் கண்டிப்பாக பவராக ஆயிடுவேன். அதிமுக என்கிட்ட வந்துடும், ஓபிஎஸ்கிட்ட வந்துடும், தினகரன்கிட்ட வந்துடும், அப்போ பாஜக அண்ணாமலைகிட்ட வந்துடும், நயினார்கிட்ட வந்துடும். இப்படி ஒரு பெரிய திட்டத்தோடு ஒரு கணக்கோடு தான் இவர்கள் பூரா களத்தில் நிற்கிறாங்க. மக்கள் என்ன கணக்கில் இருக்கான் அது 2வது விஷயம். மக்கள் கணக்கு என்ன? 2 பேர் ஒன்றிய அமைச்சர், 2 பேர் அதிமுக கைப்பற்றுறதுக்கு திட்டம். இப்படி பல திட்டங்களில் தேர்தல் நடக்குது. இதில் நயினார் நாகேந்திரனை பொறுத்தவரை நயினார் நாகேந்திரன் எப்படியும் திருநெல்வேலியில் வெற்றி பெற்றே தீர்வார் நிற்கிறார். என்ன காரணம்னா, திருநெல்வேலியில் இப்போ காங்கிரஸ் நிற்குது. ராபர்ட் புரூஸுக்கும் திருநெல்வேலிக்கும் சம்மந்தம் இல்லை. அவர் கன்னியாகுமரிக்கார். அவர் இந்த சிஎஸ்ஐயில் ஒரு பெரிய பொறுப்பில் இருந்தார். அப்போ 20 கோடி ரூபா சிஎஸ்ஐயில் மருத்துவக் கல்லூரி துவங்குவதற்காக டெல்லியில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நான் வாங்கி தரேன்னு 20 கோடியை வாங்கிட்டு சிஎஸ்ஐ திருப்பி கொடுக்கவே இல்லை. பல வழக்கு நிலுவையில் இருக்குது. அதே போல் காங்கிரஸ்காரங்க அங்கே வேலை செய்யலை. எங்கே? திருநெல்வேலியில். திமுககாரங்க வேலை செய்யலை, இறக்குமதி செய்யப்பட்ட வேட்பாளருக்கு. அப்போ காங்கிரஸ்காரரை இப்போ பர்ச்சேஸ் பண்ணிட்டார் நயினார். திமுக ஆட்கள் சுலோவாக இருக்க சொல்லி நீங்கள் இப்போ பெருசாக வேலை செய்யலை ராபர்ட் புரூஸுக்கு. ஆனால் ஸ்டாலின் அழுத்தம் கொடுக்குறா, ஏதோ நடக்குது. இவரை பொறுத்தவரை முக்குளத்தோர், அப்போ தேவேந்திர குல வேளாளர், நாடார், இப்படி 2 சமூகங்களும் இவருக்கு வாக்களித்தாச்சும் ஓட்டு கிடைக்கும். முஸ்லீம்கள் வாக்களிக்க மாட்டாங்க, கிறிஸ்தவர்கள் வாக்களிக்க மாட்டாங்க, தேவேந்திர குல வேளாளர்கள் வாக்களிக்க மாட்டாங்க. இதேமாரி எப்படி ஜெயிக்க முடியும்னா, இவர் அதிகமாக நம்புவது காந்தியை தான். காந்தியை களத்தில் இறக்குனா எப்படியா வெற்றி பெற்று விடலாம். ஏன்னா ஒரு தொழிலதிபர் எப்படி ஜெயிப்பாங்க? ஏப்பா அது என்ன விட 2000 ரூபா, 2300 எனக்கு கொடு. எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குது. வியாபாரி என்ன பண்ணுவார்? 2300 ரூபாய் 3300 விற்றுருவார். இப்போ அதே வியாபாரி தான், அதே வர்த்தகர் தான் நயினார். நயினாரை பொறுத்தவரை எப்படியாவது திருநெல்வேலியில் வெற்றி பெற்று ஆக வேண்டும். வெற்றி பெற்று டெல்லிக்கு போயிட்டா டெல்லியில் ஒன்றிய அமைச்சர், அதில் மாற்று கருத்தில் அடுத்து பிஜேபியினுடைய மாநில தலைவர். இதுதான். அப்போ இதுக்கு பின்னாடி அண்ணாமலையும் இருந்திருக்கலாம். அண்ணாமலையினுடைய செயலும் நீங்கள் கண்டிப்பாக அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் எங்கே வேணால் கேமரா வச்சுருவார். அவர் புலனாய்வு புலி. அப்போ அந்த புலி நயினாருக்காகவும் இந்த வேலை செய்திருக்கலாம்.
ஏன்னா நீங்கள் ஆதாரம் இல்லாமல் நம்ம எதையும் அடுக்க முடியாது. அதனால் வாய்ப்பு 100% இருப்பதற்கு பல காரணங்களும் உண்டு. அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பு நினைக்கிறோம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.